தோழர்களே, தேர்தல் காலங்களில் சாதாரணமாக வாக்காளர்கள் சரிபார்ப்பு முகாம் நடக்கும். அது சாதாரணமாக நடக்கிறது அது. ஆனால் இப்போ நடக்கிற இந்த எஸ்ஐஆர் என்பது மிக ஒரு கொடூரமான, வருங்காலங்களில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் நாடற்றவர்களாக ஆக்கக்கூடிய மிக ஒரு மோசமான ஒரு செயல்தான் இந்த எஸ்ஐஆர் என்பது. இந்த எஸ்ஐஆர் அறிவித்தவுடனேயே நம்முடைய தலைவர் அவர்கள் அதை பற்றி மிக விவரமாக அதில் உள்ள இருக்கக்கூடிய மிக கூறுகளை அங்குலமாக இந்த நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே போல் நம்முடைய அண்ணன் வன்னியரசு சொல்லும்போது கூட, மாண்புமிகு முதல்வர் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் கூட மிக சிறப்பாக அந்த வருகாலங்களில் நடக்கக்கூடிய ஆபத்துக்களை தலைவர் சொன்னார்கள். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதே போல் என்னன்னாக்கா, 2022 வாக்காளருடைய அந்த லிஸ்ட்டில் இப்போ இருக்கிற வாக்காளர் லிஸ்ட்டை சேர்க்கணுமா, அதை ஒப்பிடணும். அதை ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா 11 ஆவணங்கள் வேணும்னு சொல்கிறாங்க. நான் இப்போ செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு 4 நாளாக இந்த முகாமில் கலந்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னாக்கா அதை எழுதி ஸ்கேன் பண்ணும் பொழுது இப்போ என்னுடைய பேரை போடுறோம், எங்கள் அப்பா பேரை கேட்குது, எங்கள் தாத்தா பேரை கேட்குது. எங்கள் தாத்தா சேர்த்து எப்படி இருப்பாரோ எனக்கே தெரியாது. அவருடைய அடையாள ஓட்டு ஐடியை நம்ம எழுதணுமா அதில். அப்போ அது எழுத தேவைன்னா இப்போ எனக்கு ஓட்டுரிமை இல்லாமல் போயிடும். எனக்கே எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே தெரியாது, பிறந்தநாளுக்கு. அது 11 ஆவணம் கேட்குது. 11 ஆவணத்தில் நிறைய பேருக்கு, அது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் தலித்துகளுக்கும் இந்த ஆவணங்கள் குறிப்பாக இல்லை. தயவுசெய்து நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு காரியத்தை முன்னெடுக்கிறார் என்று சொன்னால், அதனுடைய வருங்காலங்களில் அது எவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும், எவ்வளோ பெரிய மிக கொடுமையான ஒரு செயல்பாடாக இருக்கும் என்று உணர்ந்துதான் இப்பொழுது கூட இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, ரெண்டாவது ஒரு விஷயம், பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து மிகப்பெரிய எவ்வளோ பெரிய கூட்டு சதியை நடந்திருக்குன்னு சொல்லி தெரியும். அது பீகாரில் ஜூலை 4ஆம் தேதி அந்த எஸ்ஐஆர் பற்றி அறிவித்தாங்க. அறிவித்த உடனேயே அங்கே குறைந்தபட்சம் 60 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்க. அங்கே ஒன்றும் கிடையாது. அதாவது சாதாரணமாக ஒரு தொகுதியில் 1% வாக்காளர்களை நீக்கினாலே எதிர்கட்சிக்கு ஓட்டு போட முடியாமல் ஆக்கிடுவாங்க, ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஆக்கிடுவாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா, மறுபடியும் இன்னொரு விஷயம், இப்போ நிறைய சாஃப்ட்வேர்லாம் வந்துடுச்சு. இப்போ சாஃப்ட்வேரில் நம்ம என்ன வேணால் சர்ச் பண்ணலாம். ஏஐ வந்துடுச்சு. நிறைய மின்பொருளில் நம்ம நாடு இப்படியே வளர்ந்துடுது. அதில் இஸ்லாமியர் பேரை போட்டாலே இஸ்லாமியர்களுடைய ஒரு சில பெயர்களை அதுவே நீக்கிடும். அது நீக்கி இஸ்லாமியர்களுக்கு வாக்கு இல்லாதவர்களை ஆக்கி, அவர்களை 2ஆம் தர குடிமக்களை ஆக்கி, அது இன்னும் சொல்ல போனால் அது என்ஆர்சி எப்படி கொண்டாடுறதுக்கு இந்த அரசு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுத்தாங்க. ஆனால் அதற்கு நாடு முழுக்க மிக கடுமையான எதிர்ப்பு வந்தது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய தலைவர் அவர்கள் விடவே இல்லை. நாடு முழுக்க நம்ம மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆனால் அதை அந்த வழியாக வர முடியாதவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, தேர்தல் ஆணையத்தோடு கூட்டு சேர்ந்து இப்படி ஒரு மறைமுகமாக என்ஆர்சியை நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டம் தான் இந்த எஸ்ஐஆர் என்பது. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன கேட்டாக்கா, இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தை சொல்லிடுறேன், என்னை விட பேசுவாங்க. அதாவது இப்போ பல காலங்களாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ, கட்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் தலித்துக்கள் நடிகர் பக்கம் போடுவாங்க, தலித்துக்கள் நடிகர் பக்கம் போடுவாங்கன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இந்த தேர்தல் விமர்சனம் என்று சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் கூட சொல்லலாம்னு வச்சிங்களேன். ஆனால் அது இங்கே இருக்கிற ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகளும் எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு ஜனநாயகத்தையும் சமத்துவத்தையும் சமூக நீதியும் எங்களுக்கு ஊட்டு வளைத்திருக்கிறார்கள். ஒருபோதும் ஒரு விடுதலை சிறுத்தையும் எந்த நடிகன் பின்னாலையும் போகாது. ஏன்னாக்கா, அது நாங்கள் சனாதனத்துக்கு எதிரானவர்கள். நாங்கள் ஒருபொழுதும் எந்த நடிகை பக்கம் போக மாட்டோம், நாங்கள் எந்த சிறுத்தையும் போக மாட்டோம். அதனால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கண்டிப்பாக இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து போராடும் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.